ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது டென்சஸில் பாஸ்ட் டென்ஸ் பற்றி தான். கிரேட் 6ஓடது இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம், இப்போ இல்லை, பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிற சென்டென்ஸ் எல்லாமே என்னது பாஸ்ட் டென்ஸ். எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் டென்ஸில் 4 டைப் இருக்கோ அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லேயும் 4 டைப் இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் 4 டைப் இருக்குது. சேம் தான். சிம்பிள் பாஸ்ட்டு, பாஸ்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், இதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் ஒரு ஆக்ஷன் எங்கெல்லாம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோன்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் நடந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி ஒருத்தரோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம வந்து அதை பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஸோ ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இருந்தான் அப்படின்னு சொல்கிறது. ஹி லுக்ட் அ பிட் அப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்செட்டாக இருந்தான், ஒருத்தரோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை பற்றி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுற இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும். ஒருத்தரோட ஹேபிட்டை பற்றி சொல்கிற இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும். அவன் வந்து காமிக்ஸ் படிப்பான் அப்படிங்கிறது அவனோட ஹேபிட். ஸோ அதை வந்து நம்ம சொல்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸில் வரும். அடுத்து யூஸ்டு அப்படின்ற வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ்டு டு, ஐ யூஸ் டு ரீட் மெனி புக்ஸ் அப்படின்னா நான் ஒரு காலத்தில் படிச்சுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அதை நான் பண்ணலை. ஓகேவா? பாஸ்ட் டென்ஸில் அதை பண்ணேன், பட் இப்போ நான் பண்ணலங்கிறத சொல்கிறது தான் இந்த யூஸ்டுங்கிறத வேர்ட். ஸோ யூஸ் டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ யூஸ்டு டு ரீட் மெனி புக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் நிறைய புக்கு படிச்சுட்டு இருந்த பழக்கம் எனக்கு இருந்தது, பட் இப்போ கிடையாது. ஓகேவா? ஸோ கரண்ட்டாக அது இல்லை, பட் பாஸ்டில் அது இருந்தது அப்படின்ற மாதிரி வர்றதுக்கும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பாருங்கள். சப்ஜெக்ட், வேர்போட பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர்பு கூட இடி போடுவோம், இல்லைனா டி போடுவோம். ஓகேவா? இதில் சிங்குலர் ப்ளூரல் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு சப்ஜெக்ட், அது கூட வேர்ப், அந்த வேர்ப் எடுத்து அது கூட இடி போடுவீங்களா டி போடுவீங்களான்னு பார்த்து நம்ம போடணும். இது ரெகுலர் வேர்பாக இருந்ததுனால். சில இடத்துல இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் வேர்புக்கான இர்ரெகுலர் வேர்ப் வந்து அந்த வேர்புக்கு ஒரு பாஸ்ட் டென்ஸோட வேர்ப் ஒன்று இருக்கும், அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக பாருங்கள், ப்ளே அப்படின்னு இருந்தால் நம்ம பிளேட் இடி போடுவோம், ஆன்சர் அப்படின்னா ஆன்சர்டுன்னு போடுவோம். இது ரெகுலர் வேர்ப். இதே இர்ரெகுலர் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. கோ அப்படின்னா என்னது? வென்ட்டுன்னு அதை மாற்றி எழுதுவோம். ஸோ கோ கூட இடி போட முடியாது, டி போட முடியாது, ஆனால் வேர்டே மாறுது இல்லையா? இதுதான் இர்ரெகுலர். ஓகேங்களா? ஸோ ரைட் அப்படிங்கிறது ரோட், ஸ்லீப்புங்கிறது ஸ்லெப்ட். சில வேர்ட்ஸ் அப்படியே வரும். ஸ்ப்ளிட் அப்படின்னா ஸ்ப்ளிட், கட் அப்படின்னா கட், இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் அப்படியே வரும். ஓகேவா? அதை வந்து நம்ம எதுவுமே மாற்றவே மாட்டோம், அப்படியே எழுதுவோம். ஸோ அதெல்லாம் தான் என்னது அப்படின்னா இர்ரெகுலர் வேர்ப். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸே ஆகிக்காதீங்க, இது ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சாரா ஆன்சர்ட். ஸோ சாரா ஆன்சர்ட் த கால் எஸ்டர்டே. நேற்று சாரா காலை அட்டென்ட் பண்ணா. ஸோ நேற்றுன்னு சொல்லும் போதே அது என்னது உங்களுக்கு? அது வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. எஸ்டர்டேன்னு சொல்லும் போதே அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஆன்சர் அப்படிங்கிறது என்ன எழுதுவீங்க? அதோட வேர்ப், பாஸ்ட் வேர்ப் என்னது? இடி போடணும். ஸோ ஆன்சர்டுன்னு மாற்றுவோம். லாஸ்ட் ஈவினிங் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ இது பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு. வி கோ அப்படின்ற இடத்துல என்ன வரும்? கோவோட இது இர்ரெகுலர் வேர்ப். ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? வெண்ட். ஸோ வி வெண்ட் டு த பார்க் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள். பாஸ்ட் டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ரொம்ப சிம்பிளானது. அடுத்து இதில் நெகட்டிவ் வந்தால் எப்படி எழுதுவீங்க? நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து வாஸ் அண்ட் வேர், டிட், இதெல்லாம் தான் நம்ம வந்து நெகட்டிவில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வாஸ் நாட், வேர் நாட், சிங்குலராக இருந்தால் வாஸ் நாட், ப்ளூரலாக இருந்தால் வேர் நாட், வாசன்ட், வேரண்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். டிட்ன்ட் அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கொஸ்டினாக இருக்கிறது எப்படி எழுதுவோம்? வாஸ் ரஸ்கின் பாண்ட் அ கிரேட் ரைட்டர். இங்கே வந்து ரைட்டர் அப்படின்னு எழுதுகிற இடத்துல பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி டிட் ஹீ டெல் அ லை. இப்போ டிட் வர இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட் ஹீ டோல்டுன்னு வராது. ஏன்னா இங்கே டிட் ஏற்கனவே இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். இது எல்லாருமே ஜென்ரலாக பண்ணுற தப்பு பேசும்போது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே டிட்டுன்னு வந்தது அப்படின்னா வேர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும், பாஸ்ட் டென்ஸில் இருக்காது. டிட் யூ புக் த டிக்கெட், டிட் யூ புக்ட் த டிக்கெட்ஸ் அப்படின்னு கேட்கக்கூடாது. டிட் யூ புக்டு அப்படின்னு கேட்கவே கூடாது. டிட்டு வந்து அது என்னது? ஏற்கனவே அது வந்து பாஸ்ட் டென்ஸோட மீனிங் தான் டிட்டுங்கிறது. அதனால அது என்னன்னு கேட்கணும்? டிட் யூ புக் அப்படி தான் கேட்கணும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ தாங்க பாஸ்ட்
சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நம்ம அடுத்து வந்து பார்க்குறது பாஸ்ட் கண்டினியூவஸ். பாஸ்ட் கண்டினியூவஸ் எங்கெங்கெல்லாம் வரும், எதெல்லாம் வந்து பாஸ்ட் கண்டினியூவஸ் சென்டென்ஸ் அப்படின்னா, ஒரு ஆக்ட் பாஸ்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் நடந்து முடிஞ்சிருக்கும், அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். இன்னொன்று, 2 ஆக்ஷன் ஒரே டைம் நடக்கிறது. அதாவது இப்போ கிளாஸில் வந்து டீச்சர் நடத்திட்டு இருக்காங்க, அந்த டைம் வந்து ஒரு பொண்ணு கிளாஸில் என்டர் ஆகுறா, இந்த மாதிரி 2 ஆக்ஷன் ஒரே டைம் நடக்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேவா? டீச்சர் வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க, அப்போ தான் வந்து அந்த பொண்ணு கிளாஸில் என்டர் ஆகுறா, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது என்னன்னு சொல்லுவீங்க, பாஸ்ட் கண்டினியூஸ்னு சொல்லுவீங்க. ஏன்னா டீச்சர் வந்து ஏற்கனவே கிளாஸை ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ தான் இவ வந்து என்டர் ஆகுறா. ஓகேவா? ஸோ ரெண்டு ஆக்ஷன் ஒரே டைம் நடக்கும், அது பாஸ்ட் கண்டினியூவஸ். அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்பீட்டட் ஆக்ஷன். ஒரே ஆக்ஷன் திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவள் வந்து புக் எடுத்துகிட்டு வர மறந்துடுறா, இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கல்ல, அந்த பெண்ணை மறந்துட்டு வந்துடுறா, எப்போ பார்த்தாலும் இவ இப்படி தான் பண்ணுறான். ஸோ கண்டினியூஸாக ஒரு இதுதான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறா, ஒரு ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் வரும். ஓகேங்களா? சிங்குலராக இருந்தால் வாஸ் வரும், ப்ளூரலாக இருந்தால் வேர் வரும், ப்ளஸ் வேர்பு கூட ஐஎன்ஜி. நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக இருந்தால் கண்ணை மூடிட்டு வேர்பு கூட ஐஎன்ஜி எழுதிடணும். ஐஎன்ஜி எழுதலை அப்படின்னா அது கண்டினியூஸ் டென்ஸே கிடையாது. ஓகேங்களா? எந்த கண்டினியூஸாக இருந்தாலும் சரி அதில் வேர்பு கூட ஐஎன்ஜி கண்டிப்பாக போட்டே ஆகணும், அதை மறக்காதீங்க. ஸோ சிங்குலராக இருந்தால் வாஸ், ப்ளூரலாக இருந்தால் வேர். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த போலீஸ் ப்ராக்கெட்டில் எவாக்குவேட்டுன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எவாக்குவேட் த பில்டிங். ஓகேவா? என்ன பண்ணாங்க? போலீஸ்ன்றது போலீஸ் அப்படின்னா அது வந்து குரூப் ஆஃப் போலீஸ் தான், போலீஸஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அது குரூப், அதனால் அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், வேர் அப்படின்னு எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி வேர்பு கூட ஐஎன்ஜி, எவாக்குவேட்டிங் ஐஎன்ஜி நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்தது, ஜாக் வாஸ் ப்ரிப்பேரிங் பிரேக்ஃபாஸ்ட். ஜாக் அப்படிங்கிறது யார்? சிங்குலர், ஸோ வாஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ரிப்பேர் அப்படிங்கிற வேர்பு கூட ஐஎன்ஜி போடுறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூவஸ். இதுலேயே வந்து நெகட்டிவ் வந்தால் எப்படி எழுதுவோம், முன்னாடி பார்த்த மாதிரி தான், வாஸ் நாட்டு, ஆனால் இதில் வந்து வேர்பு கூட ஐஎன்ஜி வரும். வேர் நாட், வேர்பு கூட ஐஎன்ஜி வரும். எக்ஸாம்பிள், ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல் எஸ்டர்டே. நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை. ஓகேவா? ஸோ வாஸ் நாட் ஃபீலிங் அப்படின்னு எழுதுவோம். வெறும் வாஸ் நாட்னு வந்து ஃபீலுக்கு பதிலாக ஃபெல்ட்டுன்னு பாஸ்ட் டென்ஸில் வந்து அது வந்து நார்மல் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஐஎன்ஜி வரதுனால இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? அடுத்து குவெஸ்டனாக இருந்தால் இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் யூ லிசனிங், ஐஎன்ஜி, வேர்பு கூட ஐஎன்ஜி, அந்த வாஸ் வேர் ஃப்ரண்ட்டில் வந்துடும், சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். யூங்கிறது ப்ளூரலுங்கிறதுனால, யூங்கிறது ப்ளூரல், அதான் சொன்னல, ஐ அண்ட் யூ வந்து ப்ளூரலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், அதனால அங்கே வந்து வேர் வருது. ஷீங்கிறது சிங்குலர், அதனால் வாஸ் நாட் ஃபீலிங் வெல் எஸ்டர்டே. ஓகேங்களா? இதை கொஸ்டினாக எப்படி எழுதணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போவே நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரிய கிளாஸ் போக போக உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுத்து அது என்ன டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வராது, உங்களுக்கு வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்து மாற்ற தான் சொல்லுவாங்க, சென்டென்ஸை ரீரைட் தான் பண்ண சொல்லுவாங்களே ஒழிய உங்களுக்கு வந்து என்ன சென்டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்ல மாட்டாங்க. பட் இதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹையர் கிளாஸ் போக போக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கிறது ஒரு இங்கிலீஷை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து நம்ம வந்து வேர்புக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அங்கே சிம்பிள் பர்ஃபெக்ட் பார்க்கும்போது நம்ம வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இதுலேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி சென்டென்ஸில் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்ஷன் ஹேப்பன் பிஃபோர் அனதர் ஈவெண்ட் இன் த பாஸ்ட். ஒரு ஈவெண்ட் நடந்துட்டுருக்கும் போதே இன்னொரு ஈவெண்ட் நடக்கும், அந்த மாதிரி இருக்கிறத வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும், அதே சமயம் இன்னொரு ஈவெண்ட் நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஈவெண்ட் நடக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வர இடத்துல வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட டைமை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க, பாஸ்ட்டில் ஒரு ஈவெண்ட் நடந்த டைமை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணுற இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும். அடுத்து வந்து ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டே ஆயிருக்காது, அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், அதுக்குள்ளே இன்னொரு ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஹேட், இதில் வந்து நம்ம ஹேட் யூஸ் பண்ணுவோம், அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், நான் சொன்னேன் இல்லையா, வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி V3 வேர்டு யூஸ் பண்ணணும் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள்,
the bandits had run away with the loot before the police arrived. என்ன சொல்கிறாங்க, பேண்டிட் போலீஸ் வரத்துக்குள்ள பேண்டிட் வந்து ஓடி போயிட்டாங்க. இது 2 ஈவெண்ட் இல்லையா, போலீஸ் வரது அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட், பேண்டிட் ஓடி போகிறதுங்கிறது ஒரு ஈவெண்ட். ஸோ 2 ஈவெண்ட்டுமே நடக்கிறதுனால நம்ம வந்து அது என்னென்னு சொல்கிறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பேண்டிட்ஸ் வர இடத்துல நம்ம வந்து சிங்குலர் ப்ளூரல்லாம் பார்க்க மாட்டோம், டிஃபால்ட்டாக ஹேடு தான் வரும். ஓகேங்களா, ஹேட் ரன்னுங்கிறது தான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. எப்படா ரன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன்னோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரன் தான். ரன் அது வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து ரன், திரும்பி பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வரும்போது ரன்னே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் ரன். ஸோ ஹேட் ரன் அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததில் சுதீர் had already sold the car before any one of us know. அப்படின்னு என்ன அர்த்தம், சுதீர் வந்து ஏற்கனவே வந்து காரை விற்றுட்டான், ஆனால் எங்களை யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறது. ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிடுச்சு, நம்மளுக்கு வந்து அது தெரியாது. ஓகேங்களா, ஸோ அந்த ஆல்ரெடி அப்படிங்கிற இடத்துல ஆல்ரெடின்னு வருது இல்லையா, ஸோ ஏற்கனவே அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு ஆனால் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ செல் அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து சோல், ஹேட் அப்படிங்கிறது நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் த டிகிரி இன் 2010. ஒரு டைம் லைனை வச்சு நான் வந்து டிகிரி முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறத வந்து இதுவும் வந்து ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ அதனால் ஹேட் கம்ப்ளீட்டட் வரணும். ஓகேங்களா, அடுத்து த சீஃப் கெஸ்ட் லெஃப்ட் பிஃபோர் த ஈவெண்ட் ஹேட் எண்டட். என்னது, ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு விஷயம் நடக்குது. ஸோ இது கூட வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு விஷயம் நடக்கிறது தான். பிஃபோர் எங்களுக்கு தெரியறதுக்குள்ளேயே வித்துட்டான் அப்படிங்கிறது, ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு விஷயம் நடக்கிறது. ஸோ சீஃப் கெஸ்ட் வந்து போயிட்டாரு, அந்த ஈவெண்ட் முடியல, அந்த ஈவெண்ட் வந்து எண்ட் ஆகலை, ஒரு ஏற்கனவே நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் முடியலை, ஆனால் அதுக்குள்ளேயே சீஃப் கெஸ்ட் வந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ஹேட் எண்டட், எண்டுன்ற அதுக்கான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈரியோட வரணும், எண்டட். ஸோ இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ அடுத்து நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் வந்து நடந்திருக்கும், ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அது நடந்திருக்கும் பாஸ்டில், அப்புறம் ஸ்டில் பாஸ்டில் வந்து இன் ப்ராக்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆக்ஷன்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது கண்டினியூவாக இருக்கிறது. அதே மாதிரி ஆக்ஷன் வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாஸ்டில் அது நடந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்டும் இருக்கும், பாஸ்ட் கண்டினியூஸும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்த மாதிரி கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் மட்டும் சேர்ந்து வர்றது தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, கண்டினியூஸ் அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், கண்ணை மூடிட்டு வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிடணும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேடுங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்டோடது, பீன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், ப்ளஸ் வேர்பு கூட ஐஎன்ஜி வரும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள், நிக்கி ஹேட் பீன் மேக்கிங் அ ப்ரெசன்டேஷன் வென் ஐ விசிட்டட் ஹர். நான் அவளை பார்க்க போகும்போது அவள் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருந்தா. ஸோ 2 சென்டென்ஸ் வருது, 2 ஆக்ஷன், நான் போனேன், அவள் பண்ணிகிட்டு இருந்தா. ஓகேவா, ஸோ 2 விஷயம். நான் போகும்போது அவன் முடிச்சாலான்னு கேட்டால் முடிக்கலை, ஸோ இன் ப்ராக்ரெஸ்ஸாக நடந்துட்டு இருந்தது பாஸ்டில். கரெக்டாக, அதுதான் இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு. இதுதான் வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஒரு விஷயம் பாஸ்டில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறது, இன் ப்ராக்ரெஸ்ஸாகவே இருக்கிறது. ஓகேவா, மேக்கிங் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்ன வருது, நிக்கிங்கிறது சப்ஜெக்ட், இது கூட நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஹேட் பீன் யூஸ் பண்ணுறோம், வேர்பு கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறதுனால மேக்குங்கிறது மேக்கிங் ஆகிடுது. ஓகேங்களா, அடுத்து it had been snowing and there was a chill in the air. என்ன சொல்கிறோம், அது வந்து அப்போ வந்து பனி பெஞ்சிட்டு இருந்தது, காற்று வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, 2 ஆக்ஷன் ஒரே டைம் நடக்குது பாஸ்ட் டென்ஸில். ஓகேவா, ஸ்னோவிங்கிறது அந்த டைம் அது முடியல, அந்த ஆக்ஷன் ஆன்கோயிங்காக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹேட் பீன் நம்ம எழுதுகிறோம், இட்டுங்கிறது சப்ஜெக்ட், ஹேட் பீன், ஸ்னோ ப்ளஸ் ஐஎன்ஜி, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஸ்னோவிங் அப்படின்னு நம்ம எழுதியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து ஜீப்ரா ஹேட் பீன் கிரேசிங் நியர் த லேக் வென் தே சா த லயன். என்ன சொல்கிறாங்க, ஜீப்ரா வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது, புல்லை சாப்பிட்டுட்டு இருந்தது, எப்போ, அது லயன் அந்த இடத்துல லேக் கிட்ட லயனை பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸ். ஓகேவா, ஸோ அது புல்லை சாப்பிட்டுட்டு தான் இருக்குது, அந்த இன்சிடென்ட் முடியலை, அது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது, அந்த டைம் அங்கே லயன் வந்துடுச்சு. ஸோ அது கண்டினியூஸ். ஓகேவா, இதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஜீப்ராஸ் அப்படின்னு இருக்குது, ப்ளூரலாக இருந்தாலுமே ஹேட் தான் வரும். ஸோ ஜீப்ராஸ், ஹேட் பீனுங்கிறது வந்து த ஜீப்ராஸ்ங்கிறது ப்ளூரல், ஹேட் பீன் கிரேசிங் அப்படிங்கிறது கிரேஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி கிரேசிங் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா,
ஸோ இப்படி தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை நீங்கள் வந்து எழுதணும். இதிலே நெகட்டிவ் பார்க்கலாம். நெகட்டிவ் அப்படின்னா ஹேட் இருக்க இடத்துலனால ஹேட் நாட் அப்படின்னு எழுதுவீங்க. தட் இஸ் ஹேடன்ட். பீன் அப்படியே தான் வரும், ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். அதே கொஸ்டினாக இருந்தால் ஹேட் வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரும். ஹேட் யூ பீன் ஸ்லீப்பிங், அந்த பீன் ஸ்லீப்பிங் எல்லாம் அப்படியே தான் வரும். ஓகேவா? பட் ஹேடுங்கிறது மட்டும் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துடும் கொஸ்டினில். ஸோ இவ்வளோ தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.